இந்த விஷயத்தை டொனேட் பண்ணணும்னா எல்லாரும் வந்து இந்த ஒரு மனுஷுக்கு இப்போ டொனேட் பண்ணணுமா இல்லையான்னு கேட்க முடியாது. ஒரு மனுஷுக்கு அவசரம்னா நம்ம டொனேட் பண்ண முடியும், அது ஜென்ரலாக எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன 3 மாசத்துக்கு ஒரு நாள் நம்ம என்ன பிளட் பேங்க் நியர்பை இருக்கோ அந்த பிளட் பேங்க் போய் டொனேட் பண்ணா அது ரெடியாக அவைலபிளா இருக்கு. அப்போ இமீடியட்டா அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம எமர்ஜென்சியா வந்த பேஷண்ட்டுக்கு இமீடியட்டா கொடுக்க முடியும். இந்த நம்ம யாருன்னு கேக்குதா அப்போதான் டொனேட் பண்ணணும் அந்த யோசிச்சுட்டா நம்ம அது டைம் போதும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல நமக்கு அந்த டைம் கிடையாது. இமீடியட்டா அவைலபிளா இருக்குன்னா நம்ம இமீடியட்டா டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண முடியும். ஏதாவது பார்ட்டி இந்த மாதிரி டொனேட் பண்ணி பாத்துறீங்களா? என்ன பார்ட்டியா வந்து பிளட் டொனேட் பண்ணி எங்கேயா பாத்துறீங்களா? நான் இது வரைக்கும் பார்க்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி இந்த மெகா டொனேஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். ஜென்ரலாக இந்த ஸ்கூல்ஸு காலேஜஸ் அந்த அங்கே போய் அந்த டொனேட் பண்ணுவோம். பட் பார்ட்டியாக டொனேட் பண்ண இதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த ஒரு அவேர்னஸ் தானே, விழிப்புணர்வு வந்து தொடக்கத்துல இருந்தே இருக்கு. நம்ம ரத்தம் கொடுக்கறதுனால ஒன்றும் நமக்கு ஆக போகுது இல்லை. இது வந்து நான் 12வது முறை கொடுக்குறேன். என்னோட முத 18 வயசு முடிஞ்சு ஒரு மாசத்துல கொடுக்க ஆரம்பிச்சேன். அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னொன்று தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தொடர்ச்சியா கொடுக்குறாங்கன்னா அவங்க யாருமே மது குடிக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதனால எப்ப கேட்டாலுமே எங்க இதுல வந்து குருதிக்கூட பாசறை இருக்கு. எப்ப கேட்டாலும் ரத்தம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அடையாள குருதிக்கூடை தான். ஆனா நாங்க எப்பயுமே குருதி கொடுப்போம். தமிழக வெற்றி கழகம் தமிழக அதே தமிழ் தேசம் முன்னெடுத்து வந்திருக்காரு. ஒரு ட்வீட் கூட போடாம இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மனசு ரொம்ப வேதனையா இருக்குல்ல. அவரு தமிழ் தேசத்தை எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவர் அவர் பேர் என்ன வேணா வச்சுக்கலாம். என் பேர் இங்கிலீஷ்னா நான் இங்கிலீஷ் கிடையாது, நான் தமிழ். அது மாதிரி அவர் வந்து திராவிடமும் தமிழ் தேசமும் எனக்கு 2 கண்கள்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு ட்வீட் போட மாட்டாரு. கண்டிப்பா எதிர்பார்த்ததுதான். வாய்ப்பே கிடையாது. மீளவே முடியாதுன்னா இன்னைக்கு இப்படி ஒரு அரங்கத்துல நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்க முடியாது. இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சுனாமி மாதிரி தான். நம்ம எதுவும் எதிர்பார்க்கல. ஸோ இது இப்போ வந்து எங்களோட உண்மையான நிலைமை என்னன்னு தெரியுது. ஸோ இதுக்கு அடுத்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமா எங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது. தமிழக வெற்றி கழகம் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மக்கள், கொடுக்கட்டும். அடுத்த முறை நாங்கள் எப்படி பண்ணுவோன்றதை நிச்சயமா எங்களை தேர்வு பண்ணுவாங்க.